மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் OPS அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் OPS அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆசியோட திமுக அரசு தொடரும்னு OPS ஆதரவு MLA திரு ஐயப்பன் அவர்கள் சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பேச கொடுக்கப்பட்ட நேரத்தில் திமுக அரசை வாழ்த்தியது மட்டுமில்லாமல் திமுக அரசு அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்று தொடருங்கிற மாதிரியான ஒரு பேச்சை அவர் முன் வச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் முதல்வர் OPS அவர்களும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்க சட்டமன்ற வளாகத்தில். இப்போ இந்த நிலையில் அடுத்தபடியாக OPS ஆதரவு MLA திரு ஐயப்பன் அவருடைய பதிவானது ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது புரிஞ்சுக்கிறோம். அதாவது OPS அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான, ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகலை. இந்த அதிகாரப்பூர்வ தகவலுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த OPS ஆதரவு MLA திரு ஐயப்பன் அவருடைய இந்த பேச்சு OPS அவர்கள் திமுகவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறது தான் குறிக்கிறதா கருத்துக்கள் எல்லாமே கூட இப்போ எழுந்திருக்கு. தொடர்ந்து எம்ஜிஆர் ஆசியோடவும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆசியோடவும் திமுக அரசு தொடரும்னு OPS ஆதரவு MLA பதிவு செஞ்சிருக்காரு. நம்ம பார்க்கிறோம் சட்டமன்றத்தில் அவருடைய இந்த பேச்சுக்கு அடுத்தபடியாக அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர்லேருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்லேருந்து அனைவருடைய முகத்திலையுமே ஒரு புன்னகை எழுந்திருக்கு. இதன்படி பார்க்கும்பொழுது ஏற்கனவே தேமுதிக உள்ளிட்ட புது வரவுகள் எல்லாமே திமுக கட்சியில் கூட்டணியில் இருக்காங்க. இப்போ அடுத்தபடியாக OPS அவர்களும் திமுக கூட்டணியில் இணையறது உறுதியாக இருக்கு. அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம்.